அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது கன்னிராசி. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழிலில், வியாபாரத்தில், நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க இருக்காங்க. கன்னிராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி. புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. நிலராசி என்பதனால ரொம்ப பொறுமைசாலியாக இருப்பாங்க. அதிபுத்திசாலித்தனம் இவங்க கிட்ட அப்பப்போ தெரியும். யார் என்ன பேசினாலும் கூட அதை கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு அபார திறமை உள்ள ராசி இந்த கன்னிராசி. என்னைக்காவது ஒரு நாளைக்கு சின்ன வயசில் கூட இருக்கிறப்ப கூட ஏதாவது ஒரு வார்த்தையை பேசியிருப்பீங்க. ரொம்ப நாள் கழித்து, நிறைய ஆண்டுகள் கழித்து கூட அந்த வார்த்தையை கேட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அதை நினைவு கூர்ந்து சொல்லக்கூடியவங்கள அந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க. சிறு குழந்தைங்க தானே அப்படின்னு அலட்சியமாக நீங்கள் கருதக்கூடாது. பேசிய வார்த்தையோட அர்த்தம் புரியும் அவங்களுக்கு. வயது வரும்போது அதை கரெக்டாக அந்த நேரத்தில் அந்த பதிலை சொல்லுவாங்க. அதை பார்த்து திகைத்து போவாங்க மற்ற ராசிக்காரங்கள்லாம். மட்டும் இல்லை, இந்த கன்னிராசி அன்பர்கள் பெரும்பாலும் உடல் உழைப்பு உள்ள ஒரு வேலையை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் புத்தி கூர்மையாக உள்ள வேலையை தான் அதிகம் தேர்ந்தெடுக்கக்கூடியவங்களாம் இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க. இந்த கன்னிராசி குழந்தைகளை பார்த்திங்கன்னா உலகில் தன்னால் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ள ஒரு குழந்தைகளாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க. ஓவர் கான்ஃபிடென்ட்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அது நம்மளுடைய கன்னிராசி குழந்தைங்களுக்கு நிறையவே இருக்கும். யாராவது ஒருத்தரால் என்னால் இந்த வேலையை செய்ய முடியாது, என்னால் இதை பண்ண முடியாது, எனக்கு போதுமான அறிவில்லை அப்படின்னு ஒதுங்கி நிற்கிறாங்கன்னா அந்த வேலையை போய் இந்த கன்னிராசி என்பர்கள் தேர்ந்தெடுப்பாங்க. அதை செய்து முடித்து காட்ட வேண்டும் என்ற ஒரு சவால் உடைய ஒரு ராசி அப்படின்னா இந்த கன்னிராசி அன்பர்கள் தான். அதற்காக பெருசாக பார்த்தீங்கன்னா அழட்டிக்குவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக அழட்டிக்க மாட்டாங்க. தன்னுடைய கூர்மையான சிந்தனையால் சரியாக புரிந்து சரியாக திட்டமிட்டு அந்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடியவங்களாம் இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க. இந்த கன்னிராசி குழந்தைகளை பார்த்தீங்கன்னா மற்றவங்க முன்னு பார்த்தீங்கன்னா ரைமிங்காக சொல்கிறது, அதே மாதிரி பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, வித்தை காட்டுறது, இந்த குரங்கு வித்தை போல் அதை செய்கிறது இதை செய்கிறது, இப்படிலாம் எதை சொன்னாலும் அவங்களுக்கு பிடிக்காது. எனக்கு யாராவது வற்புறுத்துறாங்க அப்படின்னா அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எப்பவுமே தன்னை வெளிப்படுத்தி கொள்ள மாட்டாங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பொத்தி வைத்த மல்லிகை மொட்டு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனம் உள்ளவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள். தக்க சமயத்தில் ஏதாவது ஒரு இடத்துல தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துவாங்க. ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு சில இடத்துல எந்த இடத்துல பயன்படுத்தணுமோ அந்த இடத்துல கரெக்டாக தன்னுடைய கூர்மையான புத்தியை, தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடியவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். யாராவது இவங்களை தவறாக ஒரு வார்த்தை பேசிட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்களால நிற்கிறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த இடத்த விட்டு விலகிடுவாங்க. ஆனால் எந்த இடத்துலையும் தனக்கு அவமானம் நேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. பெரிதாக அவங்கள வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. மற்றவங்க முன்னால் கூட தன்னை ஒரு பெரிய ஆள் அப்படின்னு காமிச்சிக்கவும் மாட்டாங்க இந்த கன்னிராசி அன்பர்கள். இவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழிலில், வியாபாரத்தில், நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை சந்திக்கிருக்காங்க, வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா, பாதகமாக அமைந்திருக்கா, வருகின்ற நாட்களில் எந்தெந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றம் அடைய இந்த கன்னிராசி அன்பர்கள் வாழ்க்கையில் பல சாதனைகள் செய்கிறதுக்கு என்ன பரிகாரம் செஞ்சால் அவங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான மாதமாக தான் இந்த மாதம் அமைந்திருக்கு. பண வரவு ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும். போதுமான அளவுக்கு பணம் இருக்கும். செலவுகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அப்படி செலவுகள் குறைவாக இருக்கிறதுனால கடன் வாங்க வேண்டிய ஒரு அவசியம் இந்த மாதத்தில் இருக்காது. ஆறுதலான பல விஷயங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாளாக இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அந்நியர்களுடைய விஷயத்தில் கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்நியரோட விஷயத்தில் தலையிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழல் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள், குழப்பங்கள் இதெல்லாம் ஏற்படும். கவனமாக இருங்க. அந்நியருக்காக குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ண வேண்டாம். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. அவசியம் நீங்கள் அதில் தலையிட்டு தான் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க.
பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் ஏற்படும். ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. இந்த காலகட்டத்தில் சின்னதாக ஏதாவது தடிமனாக வார்த்தைகளை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு பெரிய பிரச்சனையாயிரும். அதனால் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. திடீர்னு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்களுடைய தந்தையாருடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. உறவினர்கள் மூலமாக கூட நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். ஒரு சிலரால் சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தாலும் ஒரு சிலரால் சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு உஷ்ணம் தொடர்பான பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. பண வரவு ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இந்த மாதத்தில் இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு பண வசதி ஓரளவுக்கு கிடைக்கும். மாத பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன தேவைகள் ஏற்படும். தேவையற்ற பிரச்சனைகள் பிள்ளைகளால் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இது உங்களுடைய மனதை பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குழப்பத்தை உண்டு பண்ணும். அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு பிள்ளைங்க மூலிமா கூட தேவையற்ற பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக செரிமான சம்மந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ஆரோக்கியமான உணவுகள் எடுத்து அதே மாதிரி வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் வெளியில் செல்லும்போது ரொம்ப கவனமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கணும். ஏன்னா கண்டச்சனியோட ஆரம்பம் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப நிதானமாக இருக்கிறது நல்லது. இரவு நேர பயணங்கள்லாம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி வெளியில் போகும்போது ஹெல்மெட் அணிந்துட்டு போங்க. இந்த மாதம் முற்பகுதியில் பார்த்தீங்கன்னா விற்பனையில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு. நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. ஓரளவுக்கு பேசியே நீங்கள் பல வாடிக்கையாளர்களை கவருவீங்க. அந்த அளவுக்கு சூழ்நிலை உங்களுடைய பேச்சு திறமை சிறப்பாக இருக்குது. மாத பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தை ஒரு சிலர்லாம் விரிவுபடுத்துவீங்க. அதிலெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பெரிதாக எதுவும் முதலீடு போட்டு விரிவுபடுத்துறத கொஞ்சம் தவிருங்க. சின்னதாக ஏதாவது செய்கிறதா இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சக வியாபாரிகள் மத்தியில் சின்ன சின்ன மோதல்கள் வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. வீண் வாக்குவாதத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. பணியாளர்கள் இந்த டைம் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. அதனால் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த கன்னிராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். பெண்களை பொறுத்தவரைகளுக்கும் வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்கள் நீங்கள் வர போகிறீங்க. உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு மதிப்பு இருக்கும். வெளிவட்டாரத்தில் கூட நல்ல ஒரு அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வீட்டில் இருந்தபடியே அலுவலக வேலையும் ஒரு சில பெண்கள் செய்வீங்க. அதனால் சின்ன சின்ன சலுகைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்க மத்தியில் பார்த்திங்கன்னா உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக நீங்கள் வர போகிறீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமையும். சக உறவுகளும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு மதிப்புள்ள மாணவராக நீங்கள் வர போகிறீங்க. அடுத்து வருகின்ற உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் உங்களை பாதுகாப்பார் அப்படின்னா கூட ஒரு சில விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இரவு நேர பயணங்களில் இரும்பு சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க, நிதி சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்களும் கவனமாக இருக்கணும். வருகின்ற நாட்களில் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப உற்சாகமாக இருப்பீங்க. சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. நினைத்ததை சாதிப்பீங்க. உங்களுடைய பேச்சு திறன் இந்த டைம் சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப தன்னம்பிக்கையாக செயல்படுவீங்க. அதுவே உங்களுக்கு வெற்றியாக அமையும். அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் 7ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிப்பதனால ஒரு சிலருக்கு இடமாற்றம் வரும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இருக்கிறதுனால வருமானம் சிறப்பாக இருக்குது. தொழிலில் வியாபாரத்துலலாம் ஓரளவுக்கு வருமானத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பெண்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய புத்தி கூர்மை ரொம்ப சிறப்பாக இருக்குது. சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் ஒவ்வொரு விஷயத்திலையும் திட்டமிட்டு செயல்படுவீங்க. நினைத்ததை சாதிப்பீங்க. பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு ராசியை பார்ப்பதனால ஓரளவுக்கு வருகின்ற நாட்களில் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும். வியாபாரத்தில் கூட சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும். அந்த தடைகளை கூட ஓரளவுக்கு பேசியே நீங்கள் சரி செஞ்சிருவீங்க. உங்களுடைய புத்திசாலித்தனம்
பணம் இந்த டைம் வெளிப்படும் அப்படின்னே சொல்லலாம். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள், நல்ல ஒரு வரன் அமையும். ஒரு சிலருக்கெல்லாம் புதிதாக சொத்து, மனை, வீடு, வண்டி, வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள், வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை செய்தீங்கன்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா துர்க்கையம்மனை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் சரியாகும். நம்பிக்கையோட வழிபடுங்க, நல்ல ஒரு மாற்றம் வரும். தேங்க்யூ.